Hi guys, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Realme X3 மற்றும் X3 சூப்பர் ஜூமுக்கான ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ வீடியோன்னு சொல்லிட்டேன். சாரி மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னை கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துற விஷயம் என்னன்னா, டேய் நீ தம்ப்நெயில்ல மட்டும் தான்டா ஃபோன்ல கையில வச்சுக்க மாதிரி பேசுற. ஆனா வீடியோக்குள்ள வந்து பார்த்தா ஃபோன் இல்ல, நீ சும்மா வாயில தான் உப்புச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. நண்பா, நீங்க நம்ம சேனல் வீடியோ வந்து கண்டினியூஸா பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம சேனல் வந்து ஸ்டார்டிங் சேனல். என்னால வந்து பாத்தீங்கன்னா ஃபோனை ஸ்டக்குன்னு பாத்தீங்கன்னா பிராண்ட் சைடு இருந்தா கொடுத்துட மாட்டாங்க. மேபி நான் வந்து ஒரு ஃபோன் இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஸ்பெக் என்ன, அது ஹார்ட்வேர்லாம் சூப்பராக, அது வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன். மேபி நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 months 2 monthsக்கு அப்புறம் சேல் வரும். எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவாங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, ஃபுல் கம்பேரிசன் ரிவ்யூலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? என்ன நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ வர கொஞ்சம் லேட்டாக 1 months ஆகும், 1.5 months ஆகும். ஆனால் ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனல் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோனை. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த கொடுக்குற ரேட்டுக்கு அந்த ஸ்பெக்குலேருந்து கேமராலேருந்து எல்லாமே ஒர்த்தா அப்படின்றத இந்த இன்ட்ரோ வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் இந்த இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு நீ என்ன ஃபோனை கையில் வைக்காமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போயும் சொல்கிறேன், நம்ம சேனல் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டெப் சேனலு. எடுத்தோன்னே ரிவ்யூ யூனிட் கொடுக்க மாட்டாங்க. அதே நாளாக வச்சோம். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இன்றைக்கி வந்து இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பற்றின என்னோட ஒப்பீனியன், கொடுக்குற ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்கா, இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா X3 சூப்பர் ஜூம் இந்த ரெண்டு ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. சேம் ஹார்ட்வேர் ப்ராசர் தான். ஆனால் கேமராவில் மட்டும் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஐரன் வேரியண்ட்டான X3 சூப்பர் ஜூமை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். X3 சூப்பர் ஜூம் இதோட ஸ்டார்டிங் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 28,000 லான்ச் பண்ணி 28,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB கிடைக்கிது. அதே 33,000 கூட 5,000 போடும்போது உங்களுக்கு 12GB RAM 256 கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்ச அந்த 256 நீங்கள் விட்டுருங்க. நார்மலாக இந்த 28,000 இந்த 8GB RAM 128 போதுமான அளவுக்கு எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆகலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை உள்ளே யூஸ் பண்ணி சிப்புன்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 855+ சிப்ஸ் கொடுக்குறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட ஒரு டாப் டக்கர் சிப்புன்னே சொல்லலாம். ஏன்னா OnePlus 70 Pro, Redmi எல்லா ஸ்மோனும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வச்சு தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு தாறுமான சிப்பு. எந்த கேம் விளாண்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல் HD கிராஃபிக்ஸில் உங்களால் விளையாட முடியும். டிஸ்பிளேன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஏமாற்றம், 90 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் இவங்க அப்படி பண்ணலை. ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனல் கொடுத்துருக்காங்க. அது மேலே 120 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா Poco X2 டிஸ்பிளே எப்படி இருந்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சா. ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 730க்கு அது சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 855+ சிப்பு, ஸோ 120 Hz. ஸோ சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபோனால் உங்களால் அனுபவிக்க முடியும். அடுத்து கேமராஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் Realme. ஏன்னா 64 MP அதே சென்சார் தான் Realme X2 Proவில் யூஸ் பண்ண அதே சாம்சங்கோட சென்சார் தான். அப்புறம் 8 MP வைட் ஆங்கிள், அப்புறம் 8 MP டெலிஃபோட்டோ, 2 MP வந்து மேக்ரோ. அந்த செகண்டரி 8 MP சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 Hz வரைக்கும் வந்து ஜூமிங் பண்ணி உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா OISம் சப்போர்ட் இருக்குது. இல்லை கேமரா மூலியமாக உங்களால் பார்த்தீங்கன்னா நைட்ஸ்கேப் மோடு வந்து வேறு லெவலில் எடுக்க முடியும்னு சொல்லி Realme சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ரியல் டைமில் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்ன தான் பிராண்ட் சைடுலேருந்து ஒரு கேமரா கொடுத்தாலும் XDA டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரான்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நைட்ஸ்கேப்புக்கு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். மேபி ஃப்யூச்சரில் பார்க்கலாம் கூகுள் கேமராவோட இது பீட் பண்ணுதா, இல்லை ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்தாலே போதும். கொடுக்குற காசுக்கு ஒரு லோ லைட்டில் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோ கொடுத்தாலே போதுமான அளவுக்கு இருக்கும். இல்லை என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூமு, அப்புறம் 10x வந்து ஒரு டிஜிட்டல் ஜூம், அப்புறம் 60x வரைக்கும் வந்து சாஃப்ட்வேர் மூலியமாக ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா, அப்புறம் 8 MP வைட் ஆங்கிள் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக 32 MP எடுக்கும் போது டீட்டெயிலிங் லெவல் சூப்பராக இருக்கும். ஸோ 8 MP வச்சு நம்ம குரூப் செல்ஃபிலாம் எடுக்கிறோம்னா அது ரொம்பவே சூப்பராக யூஸ் ஆகும்னு சொல்லலாம். ஓகேவா? 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 watts டாக் சார்ஜர்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக் சார்ஜர் வழக்கம் போல் தான் Realme மற்றும் OnePlus, Oppoலாம் கொடுக்குற மாதிரி ப்ரொப்ரேட்டரி சார்ஜர். அது என்னென்னா இந்த சார்ஜர் வச்சு இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது தான் குயிக்காக சார்ஜ், அதாவது 55 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4200 mAh பேட்டரியை
இப்போ சப்போஸ் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, இந்த சார்ஜர் வச்சு போயிட்டீங்கன்னா அந்த ஸ்பீடில் சார்ஜ் ஏறும். ஆனால் அதுக்கு இவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த சார்ஜரை வச்சு வேணாலும் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஊருக்கு போகிறீங்க, சார்ஜர் வச்சு போயிட்டு அங்கே ஒரு குவால்காம் சார்ஜர் இருக்குது, அதை வச்சு சார்ஜ் பண்ணுவோம். ஒரு 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனானது ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஒரு சூப்பரான விஷயம். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா 3.5 ஆடியோ ஜாக் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் எந்த வித நியாயம்னு எனக்கு தெரில. ஏன்னா ரியல்மி X2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருந்துச்சு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருந்துச்சு, இல்லை ரெண்டுமே இல்லை. ஏன், எதுக்கு, அதுவும் புரியலை. அடுத்தது அப்படியே நம்ம X3க்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் மட்டும்தான் சேஞ்சஸ், மற்றபடி அந்த நைட் ஸ்கேப் மோடில் சேஞ்சஸ் கிடையாது, டிஸ்பிளே சைஸில் சேஞ்சஸ் கிடையாது, ரெஃபர் சைடில் சேஞ்சஸ் கிடையாது, பேட்டரி ஸ்பீடு சார்ஜர் எதுலேயுமே சேஞ்ச் கிடையாது. ஒரே ஒரு 2 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கேமராஸில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது என்னென்னா அந்த 60x வந்து ஜூமிங் வச்சு எடுக்கலாம்னு சொல்லலாம், அந்த 8 மெகாபிக்சல் கேமரா வச்சு. இதில் வந்து அந்த சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள், 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ, அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஸோ ஒயிட் ஆங்கிளுக்கு 8 மெகாபிக்சல், அப்புறம் 2x வந்து ஆப்டிக்கல் ஜூம் வச்சு எடுக்கிறதுக்கு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 8 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள். அந்த 32க்கு பதிலாக 16 போதுமானதுன்னு நினைக்கிறேன். 25,000 தான் இப்போ என்கிட்ட காசு இருக்குது, நான் ரெட்மி K20 ப்ரோ வாங்கவா இல்லை X3 வாங்கவான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக X3 வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் என்ன, AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெட்மியோட K20 ப்ரோ போகலாம். இல்லை எனக்கு X2 ப்ரோ பெட்டர் ஆப்ஷனாக தெரியுதுனாலும் X2 ப்ரோ போகலாம். அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பொறுத்து போனால் அந்த டிஜிட்டல் ஜூமு, இந்த 60x ஜூம் பண்ணி எடுக்கிறதுனா ஃபோனை புதுசாக வாங்கினதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு இந்த மாதிரி பார்த்தியா என்கிட்ட வந்து இந்த அளவுக்கு ஜூம் போகும்னு சொல்லி எடுக்கலாம். ஆனால் ரியல் டைமில் நம்ம அப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா கிடையாது. நம்ம என்ன ஒரு மலைக்கு அங்கிட்டு போய் நின்று என்னை ஃபோக்கஸ் பண்ணிடுறேன்னா சொல்ல போகிறோம், தூரம் இருக்க செடி கொடி எடுப்போம், அவ்வளோதானே தவிர மற்றபடி யூஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச X2 ப்ரோவே ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். இல்லை 26,000 ரேஞ்சுக்கு K20 ப்ரோ வாங்குறதுக்கு இந்த X3 வாங்குறது ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்மூத்தான டிஸ்பிளே இருக்கு இல்லையா. ஏன்னா இப்போ ஆன்லைனில் எக்கச்சக்கமான ரெஃபர் சைட் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம்ஸ்லாம் இருக்குது. டெட்ரிகர் 2 இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 128ஸ்லாம் அசால்ட்டாக கேம்லாம் வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் பிரியர்களுக்கு, ஒரு கேமரா பிரியர்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஃபோன். 25,000 ரேஞ்சில் கூட நீங்கள் 2,000 இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த 60x வாங்கலாம். அதுவும் ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது, நல்ல டீட்டெயிலிங் லெவலில் செல்ஃபி எடுக்க முடியும். ஸோ அந்த இதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கூட 2,000 போட்டு 28,000 பார்த்தீங்கன்னா X3 சூப்பர் ஜூம் ஃபோனை சூஸ் பண்ணலாம். இதான் என்னோட கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம், 3.5 ஆடியோ ஜாக்கை வந்து கட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். எல்லாம் கொடுத்ததுனால ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் 25,000 கிடச்சிருக்கும். ஓகே, AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க. X2 ப்ரோக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசமே இல்லாமல் போயிருக்கும். X2 ப்ரோ வேணால் 32,000, 25,000 பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது 8,000 டிஃப்ரென்ஸில் இந்த ஃபோனே எல்லோரும் வாங்கிட்டு போயிடுவாங்களே. அதுக்காண்டி தான் அவங்க அதை பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூடிய சீக்கிரம் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ் யாராச்சும் வாங்குவாங்க. கண்டிப்பாக அதுக்கான கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ, கம்பேரிசன் எல்லாமே நம்ம சேனலில் போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேற்கொண்டு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம்.